ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர். நம்மளோட அடுத்த ட்ரிப்பு தஞ்சாவூர். கூட நம்ம தலைவன் லோக்கி. ஆமாம், நம்ம 2 பேர் தான், நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். கூட பசங்க வேறு யாரும் வரல. எல்லாம் ஏதோ பட்ஜெட் ப்ராப்ளம், ஒருத்தனுக்கு வேலை இருக்கு, அதெல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் வரலன்றதை அவங்ககிட்ட நம்ம கேட்போம். ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்டே பேச வைப்போம். அதனால் இத்தனை நாள் ஏன் வீடியோ வரல அப்படின்னா நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேட்டு வீக்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியே நம்ம ட்ராவல் எப்படி போகிறதுன்றதை அப்படியே பார்த்துக்கோம். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். பஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். பஸ்ஸா எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க எப்படி புக் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்க. விண்டோ சீட் பயங்கரமா இருக்கு. இதை மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடியும். எங்களால் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த அளவுக்கு இருக்கு. மற்றபடி பஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்கண்டிஷனல் பஸ் தான். ஒரு மாதிரி அன்கண்டிஷனலாக இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பேக் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த பேக்லாம் இல்லை. தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. கவர்மெண்ட் பஸ் எல்லாருமே காசு தான் வாங்குறாங்க. கொஞ்சம் நல்லபடியாக போனால் நல்லா இருக்கும். பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியல. அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். 11:30 தான் நம்மளுக்கு இங்கேருந்து பஸ்ஸு டிபேச்சர் ஆகுது. அங்கேருந்து அரைவு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 6 o'clock போயிடலான்ற மாதிரி கண்டக்டர் சொன்னார். சொல்லுதில்ல, இந்த ட்ரிப்பை பற்றி நீ தான் நினைக்கிறேன். போயிட்டு வந்தால் தான் தெரியும். இதுக்கு வேலை சொல்றது கொள்ள ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. அது இல்லாமல் கோயிலுக்கு போய் பார்க்கணும். ஒரு 2-3 இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். போய் பார்க்க உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கே 4 ட்ரெஸ் எடுத்து வந்துக்கிறோம். ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப். இந்த ட்ரிப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாள் தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அதனால அப்படியே கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போகலாம். 2-3 பிளேஸ் இருக்குது. ஒரே நாளில் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணலான்னு சொல்லி பிளானு. பார்ப்போம் எத்தனை கவர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி. நாங்கள் இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு 11:30 பஸ்ஸு ஏறி இருக்கோம். சென்னையிலேருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து தஞ்சாவூருக்கு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே நைட்டு 10:30 அங்கேருந்து சென்னைக்கு பஸ்ஸு. ஸோ அதனால் ஒரே நாள் தான் போகிறது வர்றது. இப்படி போயிட்டு வரோன்றது தான். அங்கேருந்து கீழாம்பாக்கத்துக்கு ஆட்டோலேயே வந்துட்டோம். அந்த ஆட்டோ வந்து ஃபேர் பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வாங்கிட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால ஓகே போறான்னு தான். நாங்களே மனசு வந்து 50 தானே 450 கொடுத்தோம். அதெல்லாம் போகும்போது எங்களுக்கு திட்டுவாப்பில் மனசு சொல்லி அவரு ஆர்டர் எதுவும் வரலன்னா இங்கேயே வந்து இறங்குவானுங்க பைத்தியக்கார பசங்க. அதனால மனசு கேட்கல. அதனால அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு. யாரு? நம்ம சஞ்சய் குண்டு பையன். அவனும் ஆட்டோ தான் வச்சிருக்கான். ஆனா அவன் கிட்ட ஓவரா சீனா போறான். வரமாட்டான். 600 ரூபாய் கேட்கறான். அது தெரிஞ்சவன்றதுனால தெரியாதவங்க கம்மி பண்ணிருப்பான். அது பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் கம்மி பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படியே ஆப்போசிட். தெரிஞ்சவங்களுக்கு தான் அதிகமா கேட்பான். தெரியாதவங்களுக்கு கம்மி பண்ணி கேட்பான் நம்ம பையன். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம கூட சுத்திட்டு இருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டோம்னா குறுக்குறு, சமோசா, அது இது என்னென்ன தேவையோ. போறது என்னமோ ஒரு 5-6 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல். வாங்கின பொருள் ஒரு 10-15 பொருள் வாங்கிட்டோம். அவ்வளவுதான். சிம்பிள். இது உங்களுக்கு சிம்பிளா? 10-12 பொருள் தான் ப்ரோ. அவங்க எத்தனையோ பொருள் வாங்குறாங்க. ஒரு 20-30 எடுத்தா ஒரு நீ சொல்றது ஒரு கரெக்ட். ஒரு 15 பொருள் தான். அப்படியே நாளைக்கு காலையில் யூஸ் ஆகும். நாளைக்கு நைட்டு கூட யூஸ் ஆகலாம்ல. கவர்மெண்ட் பஸ்ன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிறமான விஷயம் போலதான். லைட்டு கூட இல்லைங்க. நாங்கள் இப்போ லைட் பாருங்க. லைட் ஆஃப் லைட் மேலே கேட்டேன். இதுதான் லைட்டு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இவ்வளோதான் லைட். அதனால எங்கள் ஃபோன் லைட் கரண்ட் பில் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டோம். அவங்க மேலே கரண்ட் பில் வேஸ்ட் ஆகக்கூடாதான். உங்கள் தலைவர் நாட்டுப்பற்று அதிகம். அதனால நாட்டுப்பற்றுலாம் இல்லை. இது போட்டு வந்து என்ன பிரயோஜனம்?
குண்டு பல்பா வெயில் ஊத்துதுக்கு தானே வாட்டர் ஃபால்ஸ் போற மாதிரி அதே சொயின்னு இறங்குது. அடுப்பா பண்றது எப்போ எடுப்பாங்கன்னு இருக்கு. மணி இப்பதான் 11:02 ஆகுது. டைம் வந்து 11:02 ஆகுது. இன்னும் எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. கவர் பண்ணுவோம். சரிங்களா? டாடா, பை பாய். Hi guys, இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் வந்துட்டோம். வெற்றிகரமா கரெக்டா 5:30க்குலாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. தஞ்சாவூர் வந்தாச்சு. அப்படியே வந்தோட கையோட ஒரு டீ, ஒரு பூஸ்ட். என்ன பூஸ்டே சொல்லிட்டேன். பாட்டு வேற ஒரு போயிட்டு வந்து விட்டாங்க. சூப்பரா, நல்லா ஃபாஸ்ட், சூப்பரா வந்துடும். குரு நல்லா தூங்கிட்டேன். இவன் தான் முடிச்சுட்டேன். மாதிரி நான் தூங்க மாட்டேன். செத்தால கண்ணை திறந்துகிட்டே சாவேன், ஆனா தூங்க மாட்டேன். அது அவங்களுக்கு இந்த புதுசா ஒரு இடத்துக்குலாம் போனா அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே தூக்கம் வராதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே அப்படிதான். எங்கேயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னா தூங்கினா நானும் தூங்கினேன். ஒரு 1/2 hour தூங்கினேன். நம்ம தலைவன் ஒரு நல்லா தூங்கிட்டேன். நல்லா நம்மளா இன்னைக்கு ஃபுல்லா சுத்தணும்ல, இல்லைன்னா ஆயிடுவாப்புல. பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும். இப்பதான் ஒரு டீயை ஒன்று குடிச்சோம். வந்தோன்னா டீ நல்ல சிறப்பான ஒரு டீயை குடிச்சோம். இன்னும் ஒரு இது தஞ்சாவூர் ஒன்று கொண்டு. ஆமா, அந்த டீயை வந்து குடிச்சிட்டு அப்படியே இருக்கோம். இப்போ அடுத்து என்ன பிளான் அப்படின்னா, ஃப்ரெஷ் ஆகிட்டு தஞ்சாவூர் அந்த டெம்பிள், பெரிய கோயில், அங்கே போகலான்னு சொல்லி பிளானு. ஆமாம், இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு ரூம் புக் பண்ணுறோம், குளிக்கிறோம், ஃப்ரெஷ் ஆகிறோம், ஜமாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறோம். ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம். ஆமாம், ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம். கூடயே இருந்து பாருங்க. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். யாரை பார்க்குறது தெரியும். அந்த அளவுக்குலாம் இங்கே எதுவும் இல்லை. எல்லா காலையும் பார்க்கணும். காலையில் 6 மணிக்கு வந்து பாருன்னு காட்டுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சும்மா. அதனால இப்போ என்ன நாங்க எங்கெல்லாம் போறோமோ அப்படியே கூட இருந்து அப்படியே தொடர்ந்து பாருங்க. வீடியோ வந்து நம்ம முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே வீடியோஸ் போற வீடியோஸ் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு தான் வந்துடும். பார்ப்போம், அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளை பாருங்க. ஓகே, நாங்க இப்போ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஒரு அண்ணா அவர் தெரியாத ஒரு யாருனே தெரியாது, பட் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ரூம்லாம் எதுவும் போட வேணாம், கோயிலுக்கு தானே போறீங்க, அவரு இந்த கவர்மெண்ட்ல அந்த ஓரமா ரெஸ்ட் ரூம்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டோம். நாங்கள் இப்போ வந்து வேஷ்டி சட்டையில இருக்கோம். ஆமா, அழகா இருக்க. நாங்கள் வந்து இப்போ வேஷ்டி சட்டையில அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ பேக் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இடம் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டே போகிறாங்க. சொல்லுதில்ல. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை பயணம்? முட்டி வலிக்குது. இந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? இதுன்னா ஓகே தான், நல்லா இருக்கு. நான் யாரையும் முறைக்கிற அளவுக்கு பார்க்கல, அப்படியே ஜாலியாக போக வேண்டிட்டான். இப்பதான் ஒருத்தர் ஆட்டோக்கு இந்த மூலையில ஊற்றி 60 ரூபா கேட்டா போல, சஞ்சயவே தோக்க வச்சிருவார் போல. இப்பதான் இருக்குன்றாங்க, 60 ரூபாய் கேட்கிறாங்க. நம்ம முகர கட்டையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் கூட தெரியல. ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. வேஷ்டி பறக்குதுன்றான். சொல்வாதுரா, அப்படி சொல்வாதுரா. பறகுது தல, மானம் போனா வருமா? 2 பேர் தான். இதே பசங்க எல்லாருமே சூப்பரா இருந்திருக்கும். ரோடு அப்படியே கொஞ்சம் காட்டா, எவ்வளவு கிளீனா இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணிட்டு ரிட்டர்ன் போடுறேன். எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா இருக்கு. ரோட்லாம் சூப்பரா. அது மேபி கொஞ்சம் போற டைம் ஒரு 6:30 இருக்கும், அதனால இப்படி இருக்கு போல. ஒரு 10 மணிக்கு மேல வந்தா
இந்த ரியல் 10 மணிக்கு நீங்க என்ன பாத்தீங்க? உன் பேர்லாம் 10 மணிக்கு ஏன்டா இந்த டைமுக்கே போய எவ்வளவு கூட்டமா இருக்கும். அப்ப இங்க கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ ரோட்ல மூஞ்சி தெரியும், ரோட்ல மூஞ்சி தெரியும். அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. ஏதோ கட்ட தெரியாம கட்டிட்டுவோம். ஏய் அதெல்லாம் பக்காவா கட்டுவான்டா. சேச்சி கேரளா சேச்சி கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு உனக்கு என்னடா பிரச்சனை? அப்படிதான் இருக்கு.